நம்மை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். துதிக்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனால் நமக்கு அருளப்பட்டவர். தேவன் நம்மை மீட்பதற்கு அவரை நமக்கு முத்திரையாகவும் அச்சாரமாகவும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை நமக்கு புரிய வைத்து கர்த்தருடைய வழிகளிலே நம்மை நடத்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை ஏவி நடத்துகிற நல்ல துணையாளராய் இருக்கிறார். அதனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணாமல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நம்மால விட முடியாத பாவங்களை மேற்கொள்ளவும், நம்மால செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கவும் தேவையான கிருபையையும் பலத்தையும் ஆவியானவர் நமக்கு தரணும்னு, எல்லாவற்றிலும் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனநிலையையும் உறுதியையும் கர்த்தர் நமக்கு தரணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது தேவனுடைய ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் தங்கி இருக்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்ற மேன்மையை நமக்கு கொடுத்த நல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.